ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம சமையலில் ஒரு சூப்பரான மசாலா சிக்கன், அதாவது ட்ரெடிஷ்னலாக நம்ம பாரம்பரியமாக நம்மளுடைய சிக்கன் குழம்பு தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். கோழிக்கறி குழம்பு. ஸோ இது பாருங்கள், மசாலா வறுத்து அரைச்சி அந்த பொடி வச்சு தான் நான் இன்றைக்கி இந்த சிக்கன் குழம்பு செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது பாட்டியோட ஸ்டைலுன்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் மனமும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். வறுத்து அரைச்சி நம்ம குழம்பு வைக்கும்போது அதோடய டேஸ்ட்டே வந்து வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வாங்க, அதை எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். ஒரு சின்னதாக கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்பூனு மிளகு சேர்த்துக்கிறேன், ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன், ஒரு ஸ்பூனு சோம்பு சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சோம்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரே ஒரு மராட்டி மொக்கு சேர்த்துக்கிறேன், ஒரு 4-5 லவங்கம் சேர்த்துக்கிறேன், 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு ஸ்டார் அனீஸ் சேர்த்துக்கிறேன், அன்னாச்சிப்பூ. அதுக்கப்புறம் 2 சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன். ஸோ இதுதான் மசாலா கூடிய ஸ்பைசீஸு நம்ம சேர்த்து நல்லா இதை கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்துக்க போகிறோம். இப்போ அது கூடவே நான் தேங்காய் எடுத்திருக்கேன். பாருங்கள், தேங்காய் இந்த அளவுக்கு போதும், கொஞ்சமாக போதும் தேங்காய், நிறைய சேர்க்க வேண்டாம். இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஸோ அந்த கடாயிலே போட்டு நல்லா வறுத்துட்டு இதை ஆற வச்சு பொடி பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இந்த குழம்புக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு சூப்பரான மெயின் டிஷ்ஷுன்னு சொல்லலாம். ஸோ இது பாருங்கள், நல்லா வறுத்து ஆற வச்சு இப்போது அரைக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் வந்து இந்த டிஷ்ஷுக்கு மெயினாக வந்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதுதான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ இதை நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், வானொலி வச்சுட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் அந்த பேனை எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 4-5 ஸ்பூனு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஆயில் சூடானதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூனு சோம்பு தாளிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரியாணி இலை 4 துண்டாக போடலாம். ஸோ இதுதான் இதுக்கு தாளிப்பு. அதுக்கப்புறம் இந்த சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெங்காயம் நல்லா வதக்கி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், டிரான்ஸ்பரண்ட்டாக வந்தால் போதும், ரொம்ப ப்ரௌனாக வரணுன்ட்டு அவசியம் இல்லை. கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். ஸோ இது ஓரளவுக்கு பாருங்கள், இந்த மாதிரி வதக்குனா போதும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூனு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அதுலேயே நல்லா வதக்குவோம். ஸோ இது ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தக்காளி 2 மீடியம் சைஸ் தக்காளி நான் நறுக்கி வச்சுருக்கேன், அந்த தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கொஞ்சம் அது வந்து வெந்து வரட்டும். இந்தளவுக்கு வெந்தால் இது இருக்கக்கூடாது, இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும். ஸோ இப்போ மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி வேகிறதுக்கு ஒரே ஒரு 1/4 ஸ்பூனு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இப்போ இது ஒரு பக்கம் வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அது இன்னொரு அடுப்பில் நம்ம கறியை வேக வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு ப்ரெஷர் குக்கர் அடுப்பில் வச்சுட்டு அது நல்லா சூடானவுடனே ஒரு 1/2 டம்ளர் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும், அதிகமாக ஊற்ற அவசியம் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூனு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், நான் 1/2 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அது கூடவே சேர்த்துட்டு நான் ஏன் தண்ணி கம்மியாக ஊற்றினேன்னா, இந்த சிக்கனில் ஆல்ரெடி தண்ணி இருக்கும், அதனால் நான் தண்ணி கம்மியாக ஊற்றிக்கிட்டேன் சிக்கனில். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அது ஒரே ஒரு ஸ்பூனு இந்த சிக்கனில் நான் சேர்த்துக்கிறேன். மீதி இருக்கட்டும், நான் எப்போ போடணுன்றதை நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா ஒரே ஒரு ஸ்பூன் போட்டதுக்கப்புறம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு போட்டுட்டு
ஸோ லிட்டு போட்டு நம்ம ஒரு 2 விசில் இல்லைன்னா 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், அதுக்குள்ளே இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வந்துடுச்சு. ஸோ இப்போது காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் நான் ஆட் பண்ணுறேன். நான் 1 ஸ்பூன் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா நான் பார்த்துட்டு நான் ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இதுக்கு தேவையான அளவு தண்ணியை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி நான் இதில் சேர்த்துட்டு நல்லா இதை மசாலாவை நல்லா கொதிக்க விட்டு அடுத்தது பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிச்சு. ஸோ நல்லா வெந்தும் வந்துடுச்சு. இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே பாருங்கள் சூப்பராக வெந்துடுச்சு. இந்தளவுக்கு வெந்தால் போதும். ஸோ இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா கறி. ஸோ இந்த கோழி கறியை அப்படியே தண்ணியோடவே இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க. ஸோ அந்த வேக வச்ச தண்ணியோடவே இது கூடவே சேர்த்துக்கலாம். நல்லா இப்போ கிளறிட்டுக்கலாம். நல்லா கிளறிட்டு நல்லா வேகட்டும். பாருங்கள், இப்போ நான் உப்பு காரம் செக் பண்ணேன். ஸோ காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் 1 ஸ்பூனு காரம் மறுபடியும் நான் சேர்த்துக்கிட்டேன், மிளகாய் பொடி சேர்த்துக்கிட்டேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் மொத்தம் 2 ஸ்பூனு மிளகாய் பொடி போட்டிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இது நல்லா கொதிச்சிடுச்சு. ஸோ இப்போது மீதி இருக்கிற அந்த பவுட்ரை நான் இதிலே சேர்த்துக்கிறேன். நம்ம வறுத்து அரைச்சோம் பார்த்திங்களா. ஸோ அது எல்லாத்தையும் போட்டுடலாம். எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நல்லா எல்லாமே சூப்பராக மிக்ஸ் பண்ணிட்டோன்னா ஒரு 2 கொதியிலேயே நம்மளுக்கு சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடும். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுட்டேன். ஸோ இப்போது அந்த மசாலா வாசனை பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்லா கம்மன்னு வீடே மணக்கிற மாதிரி சூப்பரான ஒரு கோழிக்கறி குழம்பு பாரம்பரிய முறையில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லியை நம்ம தூவி கிளறி விடுவோம். ஒரு 2 நிமிஷம் கொத்தமல்லி போட்டதுக்கப்புறம் உடனே நிறுத்திடாதீங்க. ஸோ ஒரு 2 நிமிஷம் அந்த கொத்தமல்லியை போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். ஸோ இந்த குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நான் சிக்கனை வெந்துடுச்சான்ட்டு நம்ம இப்போ செக் பண்ணிக்கலாம். சூடாக இருக்குது. ஸோ நல்லா அழுத்தி பண்ண முடியல. ஸோ இருந்தாலுமே பாருங்கள், அந்த சூட்லேயே லைட்டாக தான் நான் அதை கையில் பிடிச்சேன். எவ்வளோ அழகாக சாஃப்டாக வெந்துடுச்சு பாருங்கள். ஸோ சூப்பரான ஒரு கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோ பிடிச்சிருக்கா? சமையல் பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலில் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்கள் லைக் பண்ணுறது. ஸோ மறுபடியும் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வேணியின் சமையல். பாய்.